ஏண்டா அந்த அங்கிள் ஏதோ நமக்கு தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு உன்னை அந்த கம்பெனியில் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பர்சன்றதுனால அவர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்றதுக்காக நீ அங்கே போய் கால் மேலே காலை போட்டுன்னு கேட்ட இதெல்லாம் தெரியாது, புரியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பியா? இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியாதா? எத்தனை இன்டர்வியூ போயிருக்கிற, எத்தனை இன்டர்வியூ போய் மொக்க வாங்கின்னு வந்திருக்கிற, எத்தனை கம்பெனி போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அரை குறையா எந்த வேலையும் கற்றுக்காமல் நின்றுக்கிற, எத்தனை கம்பெனி வந்து உன்னை வெளில அனுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடமாக வச்சுக்கணும்ல. அடுத்த இன்டர்வியூ ஒருத்தர் ஒரு நல்ல பர்சன் ரெஃபர் பண்ணுறாரு, அவர் ரெஃபரன்ஸில் போனால் கிடைச்சிரும்ன்றதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணி அனுப்புகிறோம். அங்கே போயிட்டு இன்டர்வியூவில் நீ வந்து ஒரு நல்ல மெட்டீரியல், நீ ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமலே நீ ப்ராப்பராக உன்னோட ஸ்கில்லை வச்சே நீ செலக்ட் ஆனன்ற தன்னம்பிக்கை உனக்கு வர்ற மாதிரி இல்லை நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கணும். அங்கே போயிட்டு அவர் அனுப்பிட்டாரு, நான் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்ற கெத்தில் பேசினா என்ன செய்வாங்க? அதான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர்கிட்டே சொல்லிவிடுவாங்க, அவன் சரியில்லைங்க, சரி வராதுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. என்ன செய்வப்ப? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்டா. நியாயமாடா இதெல்லாம்?